நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குரவழியும் நெரிக்கப்படும். ஒவ்வொருத்தனுக்கும் வர்ற அடக்குமுறையை நம்ம அடுத்த வீட்டு கூரை தானே எரியுது, தன் வீட்டு கூரை எரியலையேன்னு நீங்க தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்லைன்னா நீங்க காலையில சாம்பலா தான் கிடப்பீங்க, நீங்க எந்திரிச்சு வர போறது இல்லை. அதனால இது சவுக்கு சங்கர் பிரச்சனை இல்லை, இது துணிஞ்சு ஒரு உண்மையை பேசுகிற ஒவ்வொருத்தனுடைய குரல் வழியும் நெரிக்கப்படுதுன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு சவுக்குக்கு, நாளைக்கு உங்களுக்கு, நாளைக்கு மறுநாள் எனக்கு இல்லது அவருக்கு, இதெல்லாம் நடக்கும். அப்ப அது ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு கருத்துமே யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அது ஏற்புடையது அல்ல. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். சவுக்கு பேசுறதெல்லாம் அவங்களுக்கு சங்கடங்களை தருதுன்னா அவங்க ஆதரவு வலைவலிகள் அவங்க பேசுறதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்களான்னு ஒரு தடவை பாருங்க. அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. இல்ல எதுக்காக சந்திப்பாங்கன்னு இருக்குல்ல, பல்வேறு சூழல்கள் இருந்தது. பிரதமரை சந்திச்சு கோரிக்கை வைக்க, நமக்கு நிதி தரல, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நேரங்கள்ல அவரை சந்திச்சிருக்கலாம். அவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்டா நேரம் கொடுக்குறாங்க. காலையில உங்களை சந்திக்கிறாங்க, மாலையில தம்பி உதய சந்திக்கிறாங்க. அப்படி ஒரே நாள்ல எல்லாரையும் சந்திக்க முடியுது, உங்களால சந்திக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எண்ணற்ற சிக்கல்கள் நமக்கு வந்தது. அப்போலாம் பேசி நீங்க சரி செஞ்சிருக்கலாம். இந்த இப்ப 3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரிச்ச நீங்க இப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும், இந்த வாட்டி ஏன் போறீங்க அப்படின்னு. அது ஒருவேளை நீங்க அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா அப்படி சந்தேகம் வருது இல்ல, அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. பாஜக அரசு என்ன நினைக்கும், நம்ம இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுல இருந்து விலகினா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அது இணக்கமா இருக்கும். இவங்களும் நாங்க உங்களை அந்த மாதிரி சூழல் ஆதரிப்போங்கிற இதுல இணக்கமா இருப்பாங்க. இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் போற அதை ஆதரிச்சு பேரணி நடத்தின முதல்வர் நம்முடைய முதல்வர் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வர், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர். அந்த பெண்மகள் அவங்க பேரணி நடத்தினாங்க. கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடோ அல்லது நிதிஷ்குமாரோ நடத்தாத போது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களோட அந்த மாநில முதல்வர்கள் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தாத போது நம்முடைய முதல்வர் அவசரமா பேரணி நடத்த வேண்டிய தேவை இருக்குது. வேற என்ன இருக்குது? அந்த போர்ல என்ன நியாயம் இருக்குது? தீவிரவாதியை ஊடுருவி விட்டது யாரு? அதுல பாதுகாப்பு